விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் 2026ல எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. செலவு அதிகமா ஆகும், விரயம் அதிகமாக ஆகும். டிராவல் பண்ணுவீங்க. ஏன் போனேன், எதுக்கு செலவாச்சுன்னே தெரிலங்க. போனேன் அப்படியே பேசினாங்க, அப்படியே செலவாயிருச்சுன்ற மாதிரியான விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கடன் வாங்கி விரயம் பண்ணாத அளவுல இருந்துட்டா போதுமானதுன்ற சொல்லப்படக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்து 6 பார்த்தாலேயே தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துறது. ஒரு சிலருக்கு தேவையில்லாம யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னு தெரியாம மனம் மயங்கி அப்படியே கொஞ்சம் செலவு பண்ணிட்டு வர்ற மாதிரியான சில தன்மைகளை செய்வாரு. ஒரு சிலருக்கு உல்லாச சுற்றுலா மாதிரியான வெக்கேஷன் போறது, அதுக்கு போறது, இதுக்கு போறதுன்ற மாதிரியான சில தன்மைகள் இருந்தாலும் கூட எல்லாருமே வெக்கேஷன் போயிடுறது இல்லைல்ல. அதனால செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னாலும் கூட 11ஆம் அதிபதி 11ஆம் வீடு இந்த தன்மைகள் ஒரு அளவுக்கு நல்ல அமைப்புகள். என்ன இருந்தாலும் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வேலையில சற்று அழுத்தமான மனநிலை இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. என்ன செலவுக்கு கையில காசு இல்லாம விரயமாகிக்கிட்டே இருக்குங்க அப்படின்ற மாதிரியான அதிக விரயங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவா இந்த மாதிரி தன்மையில தான் சில பேர் வந்து வீடுக்கு டிபாசிட் பண்றேன், அவங்களுக்கு டிபாசிட் கொடுக்குறேன், இவங்களுக்கு டிபாசிட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த டிபாசிட்டை விரயம் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் அந்த இடத்துல இருக்குன்றதுனால சற்று நிதானம், கவனமாக இருங்க. வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்லேருந்து நல்ல தன்மைகள் வரக்கூடிய காலகட்டம் தான் ரிஷபராசிக்காரங்களுக்குன்றதுனால அந்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக்க தேவையான ஒரு காலகட்டம் இந்த ஏப்ரல்ல வரக்கூடிய மத்திம பகுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு.